ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 23/1/2024 செவ்வாய்க்கிழமை. தை 9 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். திடீர் பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி ஆர்வம் அதிகரிக்கும். பரணி மாற்றம் ஏற்படும். கிருத்திகை ஈர்ப்பு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கையை பெறுவீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தனவரவுகள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நம்பிக்கை மேம்படும். ரோகிணி வரவு கிடைக்கும். மிருகசிரீஷம் வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். குணநலன்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். சமூக நிகழ்வுகளால் புதிய அனுபவம் ஏற்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மிருகசிரீஷம் புரிதல்கள் உண்டாகும். திருவாதிரை அனுபவம் ஏற்படும். புனர்பூசம் செல்வாக்கு மேம்படும். கடகராசி அன்பர்களுக்கு மனம் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்லவும். வெளியூர் பயணங்களின் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் தேடி வரும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். பூசம் பக்குவம் உண்டாகும். ஆயில்யம் வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதுவிதமான அணிகலன்கள் மீது ஈர்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். இரக்கம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் ஆதரவான நாள். பூரம் புத்துணர்ச்சி ஏற்படும். உத்திரம் நுட்பங்களை அறிவீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு சமூக பணிகளில் புதுமையான சூழல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோக பணிகளில் தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மன மாற்றம் உண்டாகும். சிந்தனை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் லாபகரமான நாள். ஹஸ்தம் வாய்ப்புகள் அதிகரிக்கும். சித்திரை மாற்றம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும். நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். சித்திரை வாதங்களை தவிர்க்கவும். சுவாதி சிந்தனை மேம்படும். விசாகம் மகிழ்ச்சியான நாள்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் ஏற்படும். தாய் மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் கால தாமதங்கள் ஏற்படும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் சிந்தனை உண்டாகும். அனுஷம் அலைச்சல்கள் ஏற்படும். கேட்டை தாமதங்கள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணிகம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கால்நடை தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் புத்துணர்ச்சியான நாள். பூராடம் சிந்தனைகள் மேம்படும். உத்திராடம் ஆர்வம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும். அரசு சார்ந்த பணிகளில் புரிதல்கள் ஏற்படும். கால்நடை வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். புதிய காதணிகள் வாங்குவதில் ஈடுபாடு உண்டாகும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் முடிவு கிடைக்கும். திருவோணம் புரிதல்கள் ஏற்படும். அவிட்டம் இலக்குகள் பிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. வியாபாரத்தில் தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் எண்ணியபடி எண்ணியது நடக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவு கிடைக்கும். சதயம் இன்னல்கள் குறையும். பூரட்டாதி ஆசைகள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளால் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்கவும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பும் புரிதலும் மேம்படும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பயணங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். பூரட்டாதி குழப்பம் விலகும். உத்திரட்டாதி வேகம் வேண்டும். ரேவதி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.